எங்கக்கா இருக்க? கா டேய் மகேஷ், கா என்னடா இவ்ளோ சந்தோஷமா ஓடுற? நமக்கு வேண்டாதவங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? ஐயோ எப்படிக்கா நான் சொல்ல வந்த விஷயத்தை 90% கரெக்டா சொல்ற? அப்படியா? யாரு அந்த அதிர்ஷ்டசாலி? நந்தினியோட புருஷன் விஸ்வா. என்ன சொல்ற? எப்படி? சீக்கிரம் சொல்லு. அவன் வேலை செஞ்ச இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல இந்த விஸ்வா திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி டவுன் ஃப்ளோர்ல விழுந்துட்டான். அவன் மண்டை ரெண்டா பொளந்து நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த சூடான ரத்தம் வீணா போயிடுச்சுக்கா. கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மகேஷ்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தையை வாயால அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏண்டா இவ்ளோ நல்ல நியூஸ வந்து சொல்றியே, அத வெறும் கையோட தான் வந்து சொல்லணுமா? வரும்போது ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? சாரிக்கா, சந்தோஷமான விஷயத்த சொல்றேன்ற அவசரத்துல வந்துட்டேன்க்கா. சரி பரவாயில்ல விடு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சா? அவன் அடிபட்டு தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா உடம்புல உயிரை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. வெறும் இதயம் மட்டும் லைட்டா துடிச்சிட்டு இருக்கான். டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாம். கன்ஃபியூஸ்ல மண்டைய பிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியலையா? நீ சொல்றத பார்த்தா கண்டிப்பா அவன் பொழைக்க மாட்டான். அப்ப நந்தினி தாலி அறுக்க போறாங்கற நல்ல செய்தி நாளைக்கே வந்துரும்ல? எதுக்கு நாளைக்கு வரைக்கும்? இப்பவே போன் வரும், ரெடியா இரு. என்ன நீ ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன? ஒண்ணு இல்ல ரேவதி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒருத்தன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் இன்னைக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சாவர நிலைமையில இருக்கான். அதனாலதான் இந்த சந்தோஷம். அவன் யார் தெரியுமா? சொல்றேன், நல்லா கேட்டு. மகேஷ். அத நான் சொல்றேன். அது மகேஷ்க்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கான். அவனை எனக்கும் பிடிக்காதுதான். இப்ப அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அதான் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. யாரா இருந்தாலும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ அத நினைச்சு சந்தோஷப்படுறது ஒரு மாதிரி இல்லையா அண்ணி? அட நீ வேற. அவன் எங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தான்னு சொன்னா நீ இப்படி பேச மாட்ட. உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ போய் ரெஸ்ட் எடு. என்னக்கா நீ? மாமா சாக போறான், அக்கா தாலி அறக்க போறான்னு சொல்லி அவளை அழ வச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத போய் மாத்தி விட்டு சொல்ல விடாம தடுத்துட்டிய. என்னக்கா நீ? ஏய், எதுக்குடா அவசரப்படுற? இப்பவே அழுதுட்டானா அப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி அழுவா? அவசரத்துக்கு கண்ணீர் என்ன கடையில விக்கிறாங்க? அதனால அவ குடும்பத்துல இவ மட்டுமாவது மொத்தமா அழட்டும். அப்படின்னா ஓகே, வெயிட் பண்ணலாம். ஐயோ கடவுளே. மாலதி. ஏய் நந்தினி, நந்தினி என்னமாச்சு? ஏன் அழுற? பாத்தியா? விஸ்வா என்னடி சொன்னாரு? ஏன் இப்படி அழுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லு. சொல்லுடி. என்னமாச்சு? இல்லையா? ஏய் விஸ்வா என்னடி சொன்னாரு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அப்பா ஏய் என்னடி ஆச்சு? நந்தினி என்னாச்சுமா? ஐயோ அழாதம்மா. பாருடி. அம்மா அம்மா என்னடி? என்னம்மா என்னம்மா நடந்துச்சு? சொல்லுமா. என்னம்மா? என் புருஷனுக்கு நான் பண்ண கொடுமைக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா என் புருஷனை தண்டிச்சிட்டாருமா. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னன்னு சொல்ல தாலி அறுத்து விழும் போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி நடந்துச்சு. ஐயோ என்னங்க அப்பா என்னப்பா ஆச்சு? என்னப்பா பேசாம இருக்கீங்க? என்னதான் நடந்துச்சு? நானும் நந்தினிய மாப்பிளைய பாக்குறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குக்கு போனோம்.
நாங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் 2வது மாடியில இருந்து கால் தவறி கீழே விழுந்துட்டாரா. தலையில பலமான அடிபட்டு அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஐயோ என்ன சொல்றீங்க? இப்ப மாப்பிளைக்கு எப்படி இருக்கு? என்னப்பா நீங்க ஹாஸ்பிடலுக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க? வாங்கப்பா ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஐயோ, நாங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆனா அங்க இருந்த மாப்பிள்ளையோட அம்மாவும் அத்தையும் 2 பேரும் சேர்ந்து இவ மேல இருக்கிற கோவத்துல எங்க 2 பேரையும் மாப்பிள்ளைய பார்க்கவே விடலையே. மாப்பிளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தகவல் கூட தெரிஞ்சுக்க விடாம புள்ளதாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம நந்தினியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், கதறி பார்த்தோம். அவங்க எங்க மேல இறக்கமே படலையே. என் பொண்ணு தப்பெல்லாம் உணர்ந்து மாப்பிளையோட சேர்ந்து வாழ போறோம்னு நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டவங்க. கடவுளுக்கு இறக்கவே இல்லையா? என் பொண்ணு புருஷன் படுத்த படுக்கையா இருக்கான்னு பார்க்கலான்னு போனா பார்க்க விடாம அவங்க அம்மா பழி வாங்குறாளு. புள்ள தாச்சின்னு கூட பார்க்காம அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருக்காங்களே. அவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். அம்மா அம்மா நந்தினி, இனிமே உன்னை எப்படிமா அவங்க பார்க்க விட போறாங்க? இல்லம்மா நந்தினி, நான் அவருக்கு பண்ண கொடுமைக்கு அவரை பார்த்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா என் மனசு ஆறும். அவங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்க்காம விட மாட்டேன். கண்டிப்பா அவங்க உன்னை பார்க்க விட மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம பட்ட அவமானம் போதும்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க உன்னை பார்க்க விட மாட்டாங்கம்மா. நீங்க தானே சொன்னீங்க அவங்க கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்க விட மாட்டாங்க. இந்நேரம் அவங்க கோவம் தணிஞ்சிருக்கும். நம்ம நான் சொன்னா கேளுமா. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இங்க பாரு நந்தினி, பார்க்கலாமா? 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 பார்க்கணுமா? அழாதம்மா, ஒரு பார்க்கணும். நந்தினி அழாதடா, ஒரு பார்க்கணும். தைரியமா இருங்க. என்னென்னவோ பண்றாங்களே. விஸ்வா எப்படி இருக்கான்னு தெரியலையே. அண்ணி அழாதீங்க அண்ணி. விஸ்வாவுக்கு குணமாயிடும் அண்ணி. ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. காத்தால இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிற. இல்ல அண்ணி, கண்டிப்பா நல்ல தகவல் சொல்லுவாங்க அண்ணி. நர்சுமா, நல்ல தகவல் தான் சொல்லுவாங்க. டாக்டர் எப்படியும் விஸ்வாவை காப்பாத்திருவார் அண்ணி. அம்மா நர்சம்மா, என் பிள்ளைக்கு எப்படிமா இருக்கு? ஏமா
உள்ள உங்க புள்ளைக்கு தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நான் அங்க ஹெல்ப் பண்ணணுமா இல்ல உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? ஐயோ நரசம்மா, அவங்க ஏதோ பதட்டத்துல கேக்குறாங்க, நீங்க கோச்சுக்காதீங்க. உங்களை விட எங்களுக்கு தான் டென்ஷன் அதிகமா இருக்கு. அவரை காப்பாத்தணும்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு வழி விடுங்க. அண்ணே, காலையில இருந்து நிதானமா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பதட்டமா சொல்றாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி, பயப்படாதீங்க அண்ணி. ஏதோ அவங்க விஸ்வாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பதட்டத்துல தான் நம்ம கிட்ட அப்படி பேசுறாங்க. விஸ்வாக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. டாக்டர், டாக்டர், என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்களா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், என் பிள்ளை பொழைச்சுக்கிட்டான்ல? டாக்டர், எங்க பிள்ளைய நீங்க காப்பாத்திட்டீங்களா? அவன் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா டாக்டர்? என்ன டாக்டர் அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க பிள்ளை இப்ப எப்படி இருக்கா? டாக்டர், டாக்டர். விஸ்வா, 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 விஸ்வா. டாக்டர், எங்க விஸ்வாவை இப்ப நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்கேன் ஏதாச்சும் எடுக்க எங்கயாவது கூட்டிட்டு போறீங்களா? டாக்டர், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் புள்ள எனக்கு உயிரோட வேணும் டாக்டர், வேணும். சாரி பை, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்க சன்னோட உயிரை காப்பாற்ற முடியல. நீ நினைச்சது நடந்துருச்சாடி? என் பிள்ளை என்கிட்ட இருந்து உயிரோட பறிச்சிட்டியேடி. அப்படி ஏடி, நீதானே வேணும்னு உன்னை ஆசைப்பட்டு ஒத்த கால நின்று கட்டிக்கிட்டான். ஏடி, அவனை நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தி அநியாயமா கொண்டு இப்படி பணமாக்கிட்டியாடி? படிங்கிறது படிங்கிறது இல்ல, என் புருஷனுக்கு ஒண்ணு இல்ல. அவர் என்ன விட்டு போக மாட்டாரு. கடவுள் இவரை என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாரு. என்னடி எந்திரிக்க எந்திரிக்கல இருக்கும்போது நல்லா வச்சு வாழாம இப்ப வந்து என்னடி புலம்பிக்கிட்டு இருக்க? அவன் செத்ததே ஒன்னால கட்டி இங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு எங்க பிள்ளைய தொடாத, எங்க பிள்ளைய நீ தொடக்கூடாது. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, நான் உங்க நந்தினி வந்திருக்கேன் பாருங்க. எங்க வீட்டு புள்ளைய கொன்னுட்டு அவன் கட்டின தாலி உனக்கு வேணுமாடி? கொண்டாடி அந்த தாலிய, அந்த தாலி இருந்தா நீ புடிச்சா கொண்டாடி. இல்ல 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 இல்ல, மா நந்தினி, 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 ஐயோ நந்தினி, ஐயோ நந்தினி, ஐயோ இல்லம்மா நந்தினி, அம்மா நில்லுமா நந்தினி, நில்லு. எங்க போற? இல்ல, அவர் கொண்டு இல்ல, அவர் கொண்டு ஆகாது.
என்ன சொல்றா? என் தாலி நந்தினி. என்னடி உளர்ற? என்னடி ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமாமா, கெட்ட கனவு. அவருக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி கனவு கண்டமா. அவருக்கு எதுவும் ஆகாதுமா. அவரை பார்க்க முடியலங்கிற வேதனையில தான் உனக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. ஆமா நந்தினி, விஸ்வா நல்ல மனசுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. கடவுள் அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நீ தைரியமா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு ரொம்ப பயமா இல்லம்மா. நாம இப்ப போய் அவரை போய் பார்த்துட்டு வரலாம். இப்ப எப்படி ஹாஸ்பிடல்ல போய் பார்க்க முடியும்? இப்ப என்ன விஸ்வா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. இரு, முரளிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அம்மா நீ சீக்கிரம் போய் போன் கொண்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லடா கண்ணா, ஒண்ணு இல்ல. பயப்படாதம்மா, பயப்படாதடா, தைரியமா இரு. மாப்பிளைக்கு ஒண்ணு ஆகாதும்மா, தைரியமா இரு. ஹலோ, அழாதம்மா, அழாத. முரளி, நான் நந்தினியோட அக்கா பேசுறேன். விஸ்வா எப்படி இருக்காரு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. டாக்டரும் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. எப்படியும் நாளைக்கு விடியறதுக்குள்ள விஷயோட கண்டிஷனும் இம்ப்ரூவ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நந்தினி ரொம்ப பயந்து போயிருக்கா. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. போனை நந்தினி கிட்ட கொடுங்க. இந்த பேசு. முரளி, அவர் எப்படி இருக்காரு? எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல, விஸ்வா நல்லா இருக்கான். நானும் அடிக்கடி டாக்டர் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அவரும் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. டெஃபினட்டா விஸ்வாவை பத்தி நாளை காலையில நல்ல நியூஸ் கிடைக்கும். மனசை போட்டு குழப்பிக்காம கடவுளை வேண்டிக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கேன். அவர் கண்ணு முழிச்சிட்டாரா? கண்ணு முழிக்கிறது என்ன, நாளை காலையில பாருங்களேன், நம்ம எல்லார்கிட்டயும் விஸ்வா சிரிச்சு பேசுவான். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பழையபடி சந்தோஷமா சேர்ந்து வாழ போறீங்க. நீங்க தைரியமா இருங்க நந்தினி. நான் வச்சிடுறேன். என்னம்மா சொன்னாரு? எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. காலையில அவரை பத்தி நல்ல செய்தி வரும்னு சொன்னாரு. அப்புறம் என்னம்மா, அவர் வாக்கு ஆண்டவ வாக்கு மாதிரி பலிக்குமா? இருந்தாலும் இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துச்சேம்மா. அம்மா நந்தினி, என் அனுபவத்துல சொல்றேம்மா, இப்படி ஒரு கனவு வந்தா அவங்க 100 ஆயுசு நல்லபடியா சந்தோஷமா இருப்பாங்கம்மா. அம்மா சொல்றேன். ஆமாம்மா. ஆமா நந்தினி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா சொல்றது உண்மைதான். இது பாரு, காலையில எழுந்ததுமே விஸ்வாவை பாக்குறதுக்கு முன்னாடி கோயில்ல போய் அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம். கடவுள் ஒண்ணும் பண்ண மாட்டாடி. நீ தைரியமா இரு, புரியுதா? அழாத, அழாதம்மா. வா வா, உள்ள வா. வா. சொல்லிடி கல்பனா. அம்மா, என்னம்மா இது? ஹாஸ்பிட்டலுக்கு நேத்து போனீங்க. விஸ்வ மாமாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவல் கூட சொல்லாம இருக்க. என்ன தடி சொல்ற? ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு. விஸ்வா இன்னும் கண்ணே திறக்கல. இன்னும் மயக்கத்திலே தாண்டி இருக்கான். ஐயோ, என்னம்மா சொல்ற? மாமா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரா? ஆமாண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. டாக்டர் கிட்ட கேட்டியா? டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாருடி. நானும் அத்தையும் வேண்டாத தெய்வம் இல்லடி. அம்மா, மாமாக்கு எதுவும் ஆகாதுல்ல? பயப்படாதடி கல்பனா. விஸ்வாவோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் அவனை காப்பாத்திடுவாரு. நம்பிக்கையோட இரு. நானும் அந்த கடவுளை தாம்மா நம்பி இருக்கேன். மாமாக்கு மட்டும் எதுவும் ஆச்சு அப்புறம் நான். கல்பனா, வேண்டாண்டி கல்பனா, இப்படி எல்லாம் பேசாதடி. விஸ்வாவுக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. ஒரு நிமிஷம் இரு, அத்தை கிட்ட குடுக்கறேன். ஒரு வார்த்தை பேசு. அண்ணி, அண்ணி, கல்பனா பேசுறேன்ற அண்ணி. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க அண்ணி. கல்பனா, அத்தை கவலைப்படாத. 2 வேளையும் அந்த கடவுளுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த கடவுள் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாரு. என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்திடுவாரு. சரி, மாமா ஏதாவது கேட்டாரா? ஆமா அத்தை, ராத்திரியே கேட்டாரு.
நான் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சேன். அதுக்கு மாமா என்னம்மா நாள் முழுக்க கோயிலே இருக்காங்களான்னு கேட்டாரு. நானும் இல்ல மாமா, ஒரு முக்கியமான பூஜை பண்றதுக்காக போயிருக்காங்க, அதான் லேட் ஆகுது, இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லி மாத்திரை கொடுத்திருக்கேன். மாத்திரை போட்டதும் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டாரு. இப்ப மாமா திரும்ப வந்து கேட்டா என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. நம்ம குலதெய்வ கோயில் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே காலாஸ்திரி போயிருக்கேன்னு ஏதாவது சொல்லி சமாளிடா. தயவு செய்து இந்த விஷயத்த பத்தி மாமா கிட்ட சொல்லிடாத. அவர் உடம்பு இருக்கிற நிலைமை இல்ல, அவரால் இதை தாங்கிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன் அத்தை. விஸ்வா மாமா கண்ணு முழிச்சதும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. கல்பனா